Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Bad Guy My Boss dramaல வந்து எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், அந்த ஜேசியோட ஏழை மேட்டர்ல வந்து இந்த ஃபெய்லாங் வந்து தோத்து போயிட்டா. அது வரைக்கும் பார்த்திருந்தோம். இதுல இந்த விரக்தியான இந்த ஃபெய்லாங் பையன் வந்து என்ன பண்ணிருக்கானா, நம்ம பாஸ் எலிஸ் இருக்கார்ல, அவரை அடியால வந்து இவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்ம பாஸ் சும்மா சொல்லக்கூடாது, மற்ற விஷயத்துல தான் டாப் டக்கர்னு பார்த்தா சண்டையிலும் டாப் டக்கர் தான் இருக்காரு. எல்லாத்தையும் பூந்து விளையாடிட்டாரு, சும்மா தாறுமாறா பூந்து விளையாடிட்டாரு. இந்த நேரம் வேற இது தெரியாம இந்த ஃபெய்லாங் வந்து கால் பண்ணி, நான் சொன்ன வேலை பண்ணிட்டீங்களா, அவன் நல்லா அடிச்சிங்களா அப்படின்னு இந்த ஃபெய்லாங் வந்து ஹாப்பியா கேட்டா, தெரியும்டா நீ இப்படிதான் பண்ணுவனு நல்லாவே தெரியும், எத்தனை தடவை என்கிட்ட தோத்துக்கிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுவனு எனக்கு தெரியாமலே இருக்கும், இதுக்கு தாண்டா முன்னேற்பாடம், என்னோட ஆளையும் இங்க வர சொல்லிட்டேன்னு நம்ம பாஸ் வந்து அவன் மூஞ்சில கரிய பூசி விட்டாங்க. அவ்வளவுதான், ஃபெய்லாங்க்கு டென்ஷன் ஆகுது. இவன் டென்ஷன்ல என்ன பண்றானா, அவன் ஆபீஸ்ல இருக்க எல்லா பொருளையும் தட்டி விட இந்த நேரம் ரன் வரான். இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றேன்னு ரன் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போக பார்க்க, எங்க போற, என்னை விட்டு நீ போக கூடாதுன்னு இந்த ஃபெய்லாங் வந்து தடுக்கிறான். அது மட்டும் இல்லாம, ஏண்டா என்ன அவன் மேல வந்து புதுசா உனக்கு கன்சர்ன்லாம் வந்துருச்சு, என்ன என் மேல கோவமா இருக்கியா, இல்ல அந்த பாஸ் மேல வந்து ரொம்ப அக்கறைப்படுறியா அப்படின்னு ஃபெய்லாங் வந்து கேட்க, அப்படியே நான் வந்து அவன் மேல வந்து அக்கறைப்பட்டாலும் என்னடா பிரச்சனை அப்படின்னு இந்த ரன் பையனா இவங்கிட்ட அவன் எது எடுத்தாலும் எடுத்து பேசியிருக்கா. டே நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, உன் பிரதரை ஞாபகம் அப்படின்னு ஃபெய்லாங் வந்து மிரட்ட, ஏண்டா எத்தனை தடவை தானே என் பிரதர் வச்சு மிரட்டிக்கிட்டே இருப்ப, இதுக்கு மேல நான் உன் பூச்சாடி நான் மசிய மாட்டேன்னு ரன் பையனா இவனை விட்டு போக ஃபெய்லாங்க்கு இது எல்லாமே சேர்த்து காண்டு கூட கொஞ்சம் ஆகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம பாஸ் வந்து நல்லா ஹாப்பியா ஹம்மிங் பண்ணிட்டு நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கான பட்டு அவனுக்கு தான் ஒரு மாதிரி லைட்டா டென்ஷனாவே இருக்கு. பாஸ் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஃபெய்லாங் வந்து தோக்கடிச்சிட்டீங்க, அவன் இப்ப அடிப்பட்ட பாவம் மாதிரி எப்ப வேணா சீருவான் பாஸ், நீங்க அதுக்காக தான் ஹாப்பியா இருக்கீங்களா, அவனை தோக்கடிச்சதுக்காக தான் ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு பட் கேட்க, ஏ விடுடா அவனை பத்தி எதுக்கு பேசியிருக்க, இப்ப நம்ம கிட்ட வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அது நினைச்சு உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு பாஸ் கேட்கிறாரு. பட்டுக்கு தான் ஒரு மாதிரி தான் இருக்குது. பாஸ் என்னதான் இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் அடிப்பட்ட பாம்பு, கொஞ்சம் டேஞ்சரஸான பர்சன், அவன் கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா அளவுக்கு வந்து டேஞ்சரான பர்சன் பாஸ். அணிவன் வந்து திருப்பி இதே சொல்ல, ஏ விடுடா எதுக்கு திருப்பி அவனை பத்தியே பேசியிருக்க, நல்ல நேரத்துல எதுக்கு அவனை பத்தி பேசியிருக்க, போய் உட்காரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பாஸ் சொல்ல, பாஸ் இல்ல நானும் சேர்ந்தா ஹெல்ப் பண்ணுவேன்னு பட்டு பையன் வந்து அடம் பிடிக்கிறான். இங்க பாரு இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது, சொன்னதை செய்யணும், போய் உட்காரு அப்படின்னு பாஸ் வந்து இவ்வளவு கேரிங்கா பேச, நம்ம பட்டு சும்மா இல்லாம ஏதோ இறால் கால் மாதிரி இருக்கு அதை வாய்க்கு வச்சுட்டு ஊ அப்படின்னு பயமுறுத்துறான். எப்பப்பா நான் பயந்துட்டேன்ப்பா, போய் உட்காரு அப்படின்னு பாஸும் அவனை உட்கார வைக்க, பாஸே இவனுக்காக பார்த்து எல்லாத்தையும் சர்வ் பண்றாரு. அப்புறங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஒரே ஒரு வெயிட்டர் மட்டும் தான் இருக்கீங்க, யாரும் இல்லையா அப்படின்னு பட் கேட்க, இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸையும் பண்ண போறதே நான் தான் அப்படின்னு பாஸ் சொல்றாங்க. ஓ எல்லா சர்வீஸும் நீங்க தான் பண்ண போறீங்களாக்கும், சரி எதுக்காக இந்த ஸ்பெஷல் சர்வீஸ் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பட் கேட்க, ஆமா இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்காக தான், அதை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்னு பாஸ் வந்து ஹாப்பியா இருக்காரு. அவர் என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் பட் பையனுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து லைட்டா பீதியா தான் இருக்கு. பாஸ் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபெய்லாங் வந்து கொஞ்சம் மோசமான பர்சன், அவன்கிட்ட பார்த்தே இருந்துக்கணும்னு பட் பை மறுபடியும் ஓவரா பயப்பட, அட விடுடா அவனை பத்தி எதுக்கு ஓவரா பயந்துகிட்டு இருக்க, இதுக்கு மேல வந்து ஓவரா அடிபட்டு போயிட்டான், இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வந்து சீண்ட மாட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஃபெய்லாங் இருக்காமல, அவன் தீடாவையும் அவங்கிட்ட இருந்து விலக்கி விட்டுருப்பான், எல்லாம் நமக்கு சாதமா தான் நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு பாஸ் சொல்றாரு. பாஸ் என்னதான் இருந்தாலும் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைல கொஞ்சம் அடிபட்டது வந்து இந்த ரன் இருக்காமல, அவன் தான் ஓவர் அடிபட்டு போயிட்டான், அவன் எனக்கு என்னமோ உங்களை வந்து இன்னும் கூட உண்மையா தான் லவ் பண்றான்னு தோணுது அப்படின்னு பட் வந்து சொல்றான். அவனுக்கு சொல்ல மனசு இல்ல, இருந்தாலும் பாஸ் கிட்ட சொல்றான். இந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்ம பாஸுக்கே உள்ளுக்குள்ள வந்து லைட்டா ஃபீல் ஆகுது. பாஸ் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ரன் பையனா ஃபெய்லாங் கூட வந்து சண்டை போட்டதே நினைச்சு இவன் ஓவரா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வேற எக்ஸ்ட்ரா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க, நான் ஒன்னும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணலையே, எது கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு ரன் கேட்கறான். ஐயோ சார் அது வந்து டேபிள் நம்பர் 12 ஆர்டர் பண்ணாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, அது தெரியாதமோ இங்க வந்து வச்சிட்டோம் சார் அப்படின்னு இந்த ஹோட்டல்ல உள்ளவங்க வந்து பேச, சரி சார் நான் வேற எடுத்து போயிட்டுமா அப்படின்னு ஹோட்டல் உள்ளவங்க கேட்க, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நானே குடிக்கிறேன் அப்படின்னு இந்த ரன் பையன் குடிக்கிறான். குடிச்சவனுக்கு என்னன்னு தெரியல, கிருகிருன்னு வருது. எவன் இந்த வேலையை பார்த்து விட்டானா, அதான் எப்பவுமே கிருகுத்தனமா வேலை பார்ப்போம்ல தீரா, அவன் தான் பார்த்து விட்டு இருக்கான். அவன் என்ன பண்றானா, ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவளை வெயிட்ரு அவன்கிட்ட காசை கொடுத்து சிறப்பான வேலை பண்ணிருக்கடா, இதுக்கு மேல எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்னு அவன் இப்படி பேசுறான். இவன் ரன்னை கிட்னாப் பண்ணி என்ன பிளான் போட போறான்னு தெரியலையே.
இவன் ரன்னை கிட்னாப் பண்ணி வைக்க ரன்னி இப்ப வந்து கண் முடிச்சிட்டான். என்ன ஏன்டா கிட்னாப் பண்ணி வச்ச அப்படின்னு தீரா பார்த்து கத்த. ஏண்டா நான் அந்த ஃபெய்லாங்க்கு வந்து எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், இப்ப ஏதோ சின்னதா அவன் வந்து தோத்து போயிட்டான், அதுக்காக என்னையும் கழட்டி விட்டுருவானா? அவன் எனக்கு வந்து ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், அதுக்கு சேர்த்து மாத்து ஒன்ன வச்சுதான்டா நான் பணத்தெல்லாம் கறக்க போறேன் அப்படின்னு தீரா சொல்ல, பாருடா எதுவா இருந்தாலும் சரி என்ன விட்டுரு அப்படின்னு ரன் கத்துறேன். இவன் என்னடா ஓவர கத்தி இருக்கான், இவனை அடிங்கடா அப்படின்னு தீரா பையனா அடியால வச்சு இவனை அடிக்க சொல்ல, அதான் இந்த தீரா பையனா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஃபெயிலாங்க இருக்காம்ல, அவன் ரன் வெளியே போகணும்னு நினைச்சு ஓவரா ஃபீல் பண்றான். ரன்னுக்கு தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், கால் போக மாட்டேக்கு. பார்க்கிங்ல வந்து பார்த்தா ரன்னோட போன் வந்து கார் பக்கத்துலயே இருக்கு. என்ன போன் இங்க இருக்குன்னு அந்த ஃபெயிலாங்க வந்து போன் எடுத்து பார்க்க அதுல ரன்னை வந்து கிட்னாப் பண்ணி வச்சு அடிக்கிறாங்களே அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோ மட்டும் இல்ல, இங்க பாருங்கப்பா, நம்ம வந்து பாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா இந்த ரன்னை போட்டு நல்லா அடிங்க அப்படின்னு வேற ஒரு வார்த்தை கேட்க, அவ்வளவுதான் இந்த ஃபெயிலாங் கன்ஃபார்மே பண்ணிட்டான். இந்த வேலையை பார்த்தது பாஸா தான் இருப்பான்னு ஃபெயிலாங் இப்படி புரிஞ்சுக்கிட்டு பாஸோட ஆபீஸ்க்கு வந்து வெறித்தனா போயிட்டு இருக்கான். எல்லாரும் தடுக்கிறாங்க, ஆனா அதையும் மீறி இந்த ஃபெயிலாங் பையன் வந்து ஆபீஸ்குள்ளே வந்துட்டான். பாஸுக்கு அதுக்கு மேல டென்ஷன் ஆகுது. உங்களுக்குலாம் எதுக்கு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி முன்ன பண்ண தெரியாமல உள்ள விடுறதுக்காக சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கேன், எதுக்கு உள்ள அனுப்புனீங்க அப்படின்னு பாஸ் வேற ஓவரா கத்த. அவங்களும் சொல்றாங்க, சார் நாங்க எவ்வளவோ சொன்னோம் சார், இவர் தான் வந்துட்டாரு அப்படின்னு இவங்க சொல்ல, சரி போங்க இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாஸ் வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு ஃபெயிலாங் கூட வந்து தனியா பேசியிருக்காங்க. ஃபெயிலாங் இருக்க டென்ஷனுக்கு வந்து பாஸை போட்டு அடிக்க வர, தெரியும்டா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு. பாஸ் வந்து முன்னேற்பாடா கையில வந்து கன்னெல்லாம் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, நீ ஆபீஸ்குள்ள உள்ள வந்ததுல இருந்து இப்ப என் கூட பேசுற வரைக்கும் எல்லாமே சிசிடிவில வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பாஸ் என்னன்னா ஃபெயிலாங்க போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஐயோ உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு இவங்க பதற, அதுக்குள்ளேயும் பட் வந்துட்டான். எதுக்கு எல்லாரும் வெளியே நின்று இருக்கீங்க அப்படின்னு பட் கேட்க, எப்ப உனக்கு விஷயம் தெரியாதா, அந்த ஃபெயிலாங் வந்து ரொம்ப கோபமா பாஸை மீட் பண்ண போயிருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு இவங்க பதற, நீங்க ஒண்ணு பதறாங்க, எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிக்கிறேன், போங்க டக்குனு போலீஸ் கால் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு பட் உள்ள போய் பார்க்க நம்ம பாஸ் என்ன பண்றாருன்னா தீரா வந்து அமுக்கி பிடிச்சி வச்சிருக்காரு. பாஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பட் ஒரு பக்கம் பதற, இன்னொரு பக்கம் அந்த ஃபெயிலாங் பாருடா என்ன வேணா பண்ணிக்கோ, ரன்னை மட்டும் விட்டுரு அப்படின்னு ஃபெயிலாங் சொல்ல, என்னது ரன்னா அப்படின்னு பாஸுக்கு வந்து இப்பதான் வந்து எதுக்காக வந்திருக்கான்னு விஷயமே புரியுது. அதுக்கப்புறம் தான் ஆறாம உட்கார வச்சு என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. பக்கத்துலயே ஒரு லேடி ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போறாங்க உங்களுக்கு. அதனால பட் வந்து என்ன பண்றேன்னா, சரி நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு அந்த லேடியை வெளியே அனுப்பிவிட்டு, இப்ப சொல்றா அப்படின்னு பாசம் கேட்க, இங்க பாருடா நான் ஒண்ணு அடிக்க ஆளுனேன், அதுக்காக பழி வாங்கணும்னா நீ என்ன பழி வாங்கணும், எதுக்காடா ரன்னை கிட்டா பண்ண அப்படின்னு ஃபெயிலாங் வந்து ஓவரா கத்துறான். இங்க பாருடா, அப்படியே நான் ரன்னை வந்து பழி வாங்க இருந்தா கூட என்னைக்கு என்ன விட்டு போடணும் அன்னைக்கே பழி வாங்கியிருப்பேன், நான் எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ண போறேன் அப்படின்னு பாசம் பாயிண்டா தான் பேசுறாங்க. அப்ப நீ பண்ணாட்டி வேற யார்ட்ட பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஃபெயிலாங் வந்து ஓவரா டென்ஷனாக, சார் இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு சார், ஒரே சொல்யூஷன் தான் இருக்குன்னு இந்த பட் பையன் ஏதோ சொல்ல வாரான். அதுக்குள்ளே வந்து அதான் ரன்னோட போன் இருந்துச்சுல, அதுல யாரோ கால் பண்றாங்க. நான் சொன்ன சொல்யூஷனே இதுதான், இங்க பாருங்க இப்ப ரன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா உங்களை அவங்க கிட்ட வந்து அடி பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிட்னாப்பே பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அடி பண்ணிச்சு பேசுற மாதிரியே பேசுங்க அப்படின்னு ரன்னும் சொல்றான். அதனால இந்த ஃபெயிலாங்கும் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அவன் பேசியிருக்கான். அங்கிட்ட பேசுறது தீரா தான், என்னடா என்ன ஏமாத்திட்டு நீ ரொம்ப நல்லா இருக்க போல இருக்கு, ஓகே உன்னோட லவ்வர் கிடைக்கும்னா அப்படின்னு இந்த தீரா இழுக்க, எவ்வளவு வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ஃபெயிலாங் வந்து ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வர, பரவாயில்ல ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துட்டேன், இருந்தாலும் நீ இவனை வந்து உண்மையாதான் லவ் பண்ற போல இருக்கு அப்படின்னு தீரா பையன் வந்து கடுப்பேத்துற மாதிரியே பேசியிருக்கான். எவ்வளவு வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ஃபெயிலாங் வந்து திருப்பி கேட்டாலும் இவன் கடுப்பேற்ற மாதிரி பேச ஃபெயிலாங்க்கு டென்ஷன் ஆகுது. அடக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா சொல்லிடுறேன், 200 கோடி வேணும், கொடுப்பியா, கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு தீரா சொல்ல, சரி கொடுக்குறேன், ஆனா பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவனுக்கு தெரியும்ல, டக்குன்னு மொத்தமா பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த ஃபெயிலாங் வந்து என்னதான் சொன்னாலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நீ எப்படி கொடுப்பியான்னு தெரியாது, ஆனா எனக்கு கொடுத்தா அவனு தீரா பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். இப்ப ஃபெயிலாங்க்கு என்ன பண்ணான்னு தெரியல. சரி எனக்கு ஒரு டவுட்டு, இப்ப எதுக்காக ரன்னோட போனை வந்து உங்க கார் கிட்ட வச்சிருக்கான்,
அப்ப இதுல ஏதோ இருக்கு போலயே அப்படின்னு பட் கேட்க, கரெக்ட் தான், நான் ரன்னோட போன்ல வந்து ஜிபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ஒருவேளை ரன்னை வந்து இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் ரன்னோட போனை வந்து இப்படி வச்சுட்டு போயிட்டான்னு ஃபெயிலாங்க சொல்றான். இதை கேட்டோன்னே பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. எவ்வளவு தெரியும் தான் லவ் பண்றவங்க வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கிருப்பான்னு பாஸுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஆனா இப்ப இது வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான நேரம் இல்லை, இப்ப நம்ம ரன்னை கண்டுபிடிச்சாலுமே அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நீங்க தான் ஜிபிஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவன் எங்கெங்க போயிருப்பான்னு அந்த லொகேஷன் ஹிஸ்டரியில இருக்கும்ல, அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் ரன்னை கண்டுபிடிக்கலாம்னு பட் சொல்றான். ஆனா எப்படி அப்படின்னு ஃபெயிலாங்க கேட்க, எனக்கு ஒரு ஹேக்கர் தெரியும், அந்த ஹேக்கரை வச்சு கண்டிப்பா இப்ப டெலிட் ஆன எல்லா டேட்டாவையும் நாம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் போனாலும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம்னு பாஸ் ஒரு ஐடியா சொல்ல, நம்ம ரன் வந்து லாஸ்டா எங்க போயிருக்கான், அந்த பார்க்கு தானே போயிருக்கான். எப்படியோ அந்த டேட்டா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி அவங்க கரெக்டா அந்த பார்க்கும் போயிட்டாங்க. அவனுக்கு ட்ரிங்க் கொடுத்தாம்ல அவன் அந்த ஓனரு, ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சு கேட்கறாங்க. அவங்க என்னமோ எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல ஃபெயில் அங்க இருக்க டென்ஷனுக்கு கண்ணை நீட்டிட்டான். எப்படியோ போன பிரச்சனை பெருசா இருந்து அடுத்து பட் தான் வந்து கொஞ்சம் லைட்டா சாஃப்டா பேசுறான். எப்பா சொல்லிருப்பா, அதான் உனக்கு நல்லது, பாரு சுத்தி முத்தி கேமரா இருக்கு, இவர் கையில வேற கன் இருக்கு, நீ யோசித்து பாத்துக்கோ அப்படின்னு பட்டு வேற இப்படி ஓவரா பயமுறுத்த, அவங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல, சார் சொல்லிடணும் சார், அந்த தீரா தான் பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னான்னு. எப்படியோ இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. சரி எங்க இருப்பான் பந்தீரா அப்படின்னு கேட்க, எப்படியோ அதையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அவனை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் விரைஞ்சு போயிருக்காங்க. முக்கியம் வட்ட வந்து நிப்பாட்டி பாஸ் சொல்றாரு, இல்ல இதுக்கு மேல நீ வர வேண்டாம், நீ போறதா நல்லது, ரன்னை சேவ் பண்ண நான் போறேன் அப்படின்னு பாஸ் சொல்ல, இவர் எதுக்கு ரன்னை சேவ் பண்ண போறான்னு பட்டு முழிக்க, இப்பாரு நீ நினைக்கிறமா எதுவுமே கிடையாதுடா, ஒரு வேலை இப்ப நம்ம ரன்னை காப்பாத்தலாட்டி என்னோட லவரான ஒன்ன வந்து இந்த ஃபெயிலாக வந்து ஏதாச்சும் காயப்படுத்திட்டானா, அதனால மட்டும்தான் நான் வந்து இப்படிலாம் பேசுறேன்னு அந்த பாஸ் வந்து அவர் பக்கம் நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்றாரு. பாஸ் நீங்க எதுக்கு இப்படி ஓவரா ஃபீல் பண்ணிருக்கீங்க, எதுவா இருந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம், வாங்க சேர்ந்து போலான்னு பட்டும் பாஸும் அங்க போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தீரா இருக்காம்ல, இவனை பாருங்களேன், பணத்தை வாங்கிட்டு எப்படியாச்சும் இந்த ரன்னை வந்து போட்டு தள்ளின்னு பிளான போட அடியாளுக்கே பயமா இருக்கு. சார் பணத்தை வாங்கிட்டு எதுக்கு நம்ம இவனை விட்டுருலாம் சார் அடியாள் சொல்ல, ஏன்டா லூசு பயிலே ஏன்டா இப்படிலாம் பேசியிருக்க, இங்க பாரு நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ, இவனோட பாய் ஃப்ரெண்டு அதான் அந்த ஃபெயிலாக இருக்கம்ல, அவன் எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் ஒரு பிசினஸ் மேன் மட்டும் கிடையாது, அவன் ஒரு மாஃபியாடா, அவன் கிட்னாப் பண்ண என்ன மட்டும் இல்ல உங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தெரியும், சொன்னா செய்டா அப்படின்னு தீரா என்னன்னா எல்லாத்தையும் போட்டு அரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கரெக்டா ஃபெயிலாங்க இருக்காம்ல, ஃபெயிலாங்க உள்ள வந்துட்டான் போல இருக்கு. வந்தவன் சும்மா சரட்டு மாதிரியா எல்லாத்தையும் போட்டு தள்ள, பரவாயில்லையப்பா உன் லவர் சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு தீரா என்ன குதூகலமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறான், ஆனா வில்லங்க வீடு தெரிய வரப்போகுதுன்னு இன்னும் தீராக்கு தெரியல போல இருக்கு. வந்த வேகத்துக்கு அந்த ஃபெயிலாங்க என்னன்னா தீரா போட்டு அடி நடிக்க, என்னதான் இந்த ஃபெயிலாங்க வந்து லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடி வாங்கினாலும் கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னா ஃபெயிலாங் தான். ஃபெயிலாங் ஜெயிச்சு முடிச்சு ரன்னை காப்பாத்த, தெரியும்டா நீ என்னை காப்பாத்த வருவான்னு தெரியும்னு ரன் வந்து கான்பிடண்டா பேசுறான். இவன் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறத பார்த்தா இந்த ஃபெயிலாங் வந்து உண்மையாவே ரன்னை வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றான் போல இருக்கு. எப்படியோ இவங்க கடைசியில சேர்ந்துட்டாங்க. இந்த தீரா பையனும் உயிரை காப்பாத்துறதுக்காக வேமாவோட முன்னாடி வந்து நிக்கிறது யாருன்னா பாஸும் பட்டும். என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் ஓடுற, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது, நீ 600 சித்திரவதை அனுபவிச்சு சாகணும்டா, அதுக்கு சரியான வழி ஃபெயிலாங் மட்டும்தான், ஃபெயிலாங் கூடிய சீக்கிரமே வந்துருவான் அப்படின்னு பாஸ் பயமுறுத்த, டே ப்ளீஸ்ல என்ன விட்டுடான் அப்படியாச்சும் ஓடி போயிறேன்டா அப்படின்னு தீரா ஓடுறான். ஆனா இது எல்லாமே பாஸோட ட்ராப் தான். இவன் எந்த பக்கம் ஓடுறானோ அந்த பக்கம் தான் ஃபெயிலாங் வந்து நிக்கிறான். தெரியும்டா நீ இந்த பக்கம் தான் வருவேன்னு, பேச்சுக்கே இடம்ல சட்டுன்னு இந்த ஃபெயிலாங் வந்து என்ன பண்றான்னா தீராவை போட்டு தள்ளிட்டான். பிரச்சனை ஓவர். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ரன்னை பாக்குறதுக்காக ஃபெயிலாங்கும் வந்திருக்கான், பாஸும் வந்திருக்கான். நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்னு ஃபெயிலாங் வந்து கடுப்பா பேச, டே இங்க பாரு ஜஸ்ட் ரன் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படி இவன் சொல்ல, ஃப்ரெண்டா நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஃபெயிலாங் கேட்கறான். ப்ரூவ் பண்ணி காட்டுறேனே அப்படின்னு பாஸும் சொல்றாங்க. இவங்க ரெண்டும் தனியா ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரன்னை வந்து பார்த்து பட் தான் கவனிச்சுக்கிறான். என்னப்பா இது, பாஸ் எப்பயுமே ஒரு குழந்தை மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பார்ல அப்படின்னு ரன் வந்து கேட்க, அவரோட கேரக்டரே அப்படிதானே, இப்ப ஏன் கூட சுத்துறாரு, நீ இருந்தீங்கன்னா அவன் கூட சுத்த போறாரு அப்படின்னு பட் சொல்றான். இல்ல உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை விட பாஸை பத்தி நல்லாவே தெரியும்டா, இப்ப நீங்கிறனால இல்லடா, அவருக்கு நீ எப்படி இருக்கியோ அதுதான் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவருக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு ரன் பையன் சொல்றான்.
ஏப்பா என்னப்பா நீ கொஞ்சம் ஓவரா பேசியிருக்க. இப்போ நீ ரெக்கவர் ஆகிட்டு வச்சுக்கோயே, பாஸ் அடுத்து வந்து என்ன வாங்கிட்டு தான் நல்லா பேசியிருக்க போறாரு அப்படின்னு நம்ம பட் சொல்ல, இதை கேட்டவனே இந்த ரன் சிரிக்கிறான். இப்படி இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நம்ம பாஸ் ஃபெயிலாங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இப்போ இந்த ரன் பையன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், இல்லவே இல்லை, பாஸ் இப்போ என்ன வந்து லவ் பண்ணவே இல்லை, உனக்கு இன்னுமா புரியல. அவர் கண்ணை பார்க்கும்போதே எனக்கு நல்லாவே தெரியுது அவருக்கு ஏன் மேல ஃபீலிங் இல்லடா, ஓ மேல மட்டும்தான் ஃபீலிங் இருக்குன்னு ரன் பையன் சொல்றான். காலங்கள் போக போக எல்லாரோட ஃபீலிங்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளால வந்து மாற்றவே முடியாது. இப்போ பாஸுக்கு வந்து ஒன்னதான் பிடிச்சிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே பாஸுக்கு வந்து ஒன்னதான் பிடிக்கும்னு ரன் பையன் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறான். எப்போ என் கதையெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன லவ்வை பற்றி இவ்வளோ பேசுற, ஏன்னா நீ யாராச்சும் லவ் பண்ணுறிய என்ன அப்படின்னு பட் கேட்க, இதுதான் முக்கியமான கேள்வி. ஃபெயிலாங்கு பாசன் 2 பேரும் காதை தீட்டி வச்சு நல்லா கேட்க, இதுக்கு ரன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், நான் லவ் பண்றேன், நான் லவ் பண்றதே ஃபெயிலாங் தான் அப்படின்னு ரன் பையன் சொல்றான். இதை கேட்டோடனே ஃபெயிலாங்கா சந்தோஷம் வருது, சிரிப்பு வருது, எல்லாம் கலந்து ஃபேஸ்ல வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பட் வந்து கேள்வியா கேட்டுட்டே இருக்கான். ஆனா அவன் தான் உன்னை வந்து ஓவரா டார்ச்சர் பண்றோம்ல அப்படின்னு பட் கேட்க, ஆமா டார்ச்சர் பண்ணான் தான். என் அண்ணன் வந்து ஜெயில இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்து ஃபெயிலாங் கூட பழகினேன். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை, நான் பாஸை மீட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபெயிலாங் கூட வந்து பழகிட்டு தான் இருந்தேன். அடுத்து பாஸ் வந்தோடனே ஃபெயிலாங் விட்டேன், அடுத்து மறுபடியும் ஃபெயிலாங் கூட வந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஓவர் கில்ட்டா ஃபீல் ஆகுதுப்பா. ஆனா என்ன நடந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னா ஃபெயிலாங் தான். ஃபெயிலாங் என்ன வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கைவிடலாம் மாட்டான். என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் எனக்கு ஃபெயிலாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இப்போ இந்த ரன் பையன் சொல்ல, இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போதான் விஷயம் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சுல. அதனால 2 பேரும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வர்றாங்க. இங்க போன் இருக்க மேட்ரு வந்து பட்டுக்கே தெரியாது. போனை வந்து கமுக்கமா பாஸ் எடுக்க, என்ன பண்றீங்க அப்படின்னு பட் வந்து முழிக்கிறான். எப்ப சும்மாப்பா அப்படின்னு பாஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, சரி நீங்க பேசுங்க, நாங்க வெளியே போறோன்னு பாஸ் பட்டன் டீசெண்டா வெளியே வந்துட்டாங்க. பட்டுக்கா டென்ஷன் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நாங்க அப்படி பேசுறது வந்து ஒட்டு கேட்கறது தப்பு அப்படின்னு பட் பையன் வந்து நியாயம் பேச, என்னன்னா இப்படி ஓவரா பேசியிருக்க, சரிடா நான் உன்னோட பதவிக்கு வரேன், ஒருவேளை உன்னோட பிரைவசியை காப்பாற்றணுமா இல்லை என்ன காப்பாற்றணுமா அப்படி சுச்சுவேஷன் வந்தா நீ யாரடா காப்பாற்றுவ அப்படின்னு பாஸ் கேட்க, இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பட் சொல்ல, புரியுதா நான் எதுக்காக இப்படி பண்ணினேன், அவங்கள சேர்க்கறதுக்காக தான் இப்படி பண்ணேன், என்னடா புரியுதா அப்படின்னு பாஸ் கேட்குறாங்க. நீங்க என்னமோ பெரிய பிளான் போட்ட மாதிரி பேசிருக்கீங்க, ஒருவேளை ரன் மட்டும் மாத்தி பேசியிருந்தா இப்ப பிரச்சனையே வேற மாதிரி போயிருக்கோம், ஏன் பாஸ் இப்படிலாம் பண்றீங்கன்னு பட் வந்து கோச்சுக்கிட்டீங்க இருந்து போக பார்க்க, எங்கடா செலவுடி போற அப்படின்னு பாஸ் என்ன பண்றான்னா ரன்னை இழுத்து வச்சு ரொமான்டிக்கா பாக்குறாருப்பா. இவர் எதுக்கு ரொமான்டிக்கா பார்க்க போறான்னு நமக்கு தெரியாதப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.